வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் பழத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நான் இன்றைக்கி வந்து பப்பாளியை வச்சு தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பப்பாளி அல்வா எப்படி பண்ணணுன்னு தான் பார்க்க போகிறோம். பப்பாளிங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த ஹீட்டான பழம் இருக்குல்ல, அந்த பழம் தான் வந்து உடம்புக்கு இருக்கிறதே ரொம்ப நல்ல பழம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து குழந்தைங்கள்லாம் பப்பாளி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, என் பொண்ணையும் சாப்பிட மாட்டா. அதனால் வந்து இன்றைக்கி நம்ம அல்வாவாக பண்ணி கொடுத்துடலாம். அல்வாவாக பண்ணி கொடுத்தா குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு அரை பப்பாளி தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பப்பாளியில் இருக்க தோல் எடுத்துக்கிறேன். இந்த விதை பார்த்திங்கன்னா இல்லை, உள்ள 1-2 விதை தான் இருக்குது, அதையும் நான் எடுத்துடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பப்பாளி பழத்தை தோல் எடுத்துகிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இன்னும் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்த பப்பாளி பழத்தை வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் வச்சு கஸ்டர்ட் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த ஸ்பூன் வச்சு ஒரு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். கஸ்டர்ட் பவுடர்னால் எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடையில் கேட்டால் தருவாங்க. இப்போல்லாம் எல்லா கடையிலையுமே இந்த கஸ்டர்ட் பவுடர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எதுக்காக கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறோன்னா, அது வந்து ஒரு க்ரீமி ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம வந்து இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்ல, அந்த அளவுக்கு அது டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் அந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறோம். இப்போ வந்து அதுலேயே வந்து 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். பால் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து நம்ம காஃபி குடிப்போம்ல ஒரு சின்ன டம்ளர், அந்த டம்ளரை வச்சு சேர்த்துருக்கேன். இப்போது இதை வந்து விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க, கட்டிகள் இல்லாமல். சப்போஸ் உங்கள்கிட்ட விஸ்க் இல்லை அப்படின்னா வந்து ஒரு கரண்டி இல்லாட்டி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி இது பண்ணாலே நல்லா இதாகிடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நெய் நல்லா காஞ்சிடுச்சு, அதில் முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து முந்திரி வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வந்து இப்போ இதில் வந்து ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம், உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு தனி தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது நம்ம முந்திரி திராட்சை வறுத்தோம்ல, அதே நெய்யில் வந்து நம்ம வந்து பப்பாளியை வந்து மிக்ஸியில் அரைச்சி வச்சு பால் சேர்த்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோம்ல, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ஸ்டிம்மில் வச்சுட்டு இதை கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். இப்போ வந்து இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா வந்து எதுக்காக வந்து நான் சர்க்கரை சேர்க்கறதுக்கு முன்னாடி பப்பாளி வந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும்னு சொன்னேன்னா, சர்க்கரை சேர்த்துக்கிறதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி ஆகும். அதனால் வந்து எப்படியும் ரொம்ப நேரம் இது வந்து கொஞ்சம் அல்வா ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுட்டே இருப்போம்ல, அதனால தான் ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் இருந்தால் போதும்னு சொன்னேன். ஸ்டவ் பார்த்திங்கன்னா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி சிம்மில் கூட வச்சுக்கோங்க. நீங்கள் பெருசாக வச்சிங்கன்னா வந்து இந்த மாதிரி கொதி வருதுல, கொதி வரும்போது பபிள்ஸ் வந்து கையில் வந்து நம்ம கிண்டி விடும் போது கையில் தெரிச்சு விடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது கை வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் விட்டுடுங்க. அடியெல்லாம் பிடிக்காது. ஏன்னா வந்து நம்ம ஸ்டவ் வந்து சிம்லையும் இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே தானே வச்சுருக்கோம், அதனால் அடியெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி கை வலிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போக்கி நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். அல்வா பதத்துக்கு வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து ரெடி ஆகிடும் நம்ம அல்வா. பாருங்கள், அப்படியே பார்க்கும்போது அசோகா அல்வா பார்க்குற மாதிரியே இருக்குது. எனக்கு அசோகா அல்வானா ரொம்ப பிடிக்கும், அது மாதிரியே இருக்குது. இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா பயங்கரமாக இருக்கும் போல். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா.
நெய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். இப்போது நெய் சேர்க்கும் போதே வந்து நம்ம முந்திரி திராட்சையும் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பப்பாயா அல்வா சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்க. பப்பாளி பழ அல்வா இது வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. பப்பாளி பழம் குழந்தைங்களுக்குலாம் வந்து வெறும் வாயில் வந்து பப்பாளி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக காலி ஆகிடும். நாங்கள் செஞ்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. மித்த அல்வா கூட தோற்று போயிடும் போல், அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஸோ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.